மிதுன ராசி நேயர்களே, இரட்டை தன்மை உள்ளது. உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? ஸோ இது மிக முக்கியமானது. ஒரு விஷயத்தை வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதே அறிவு சில நேரங்களில் இவர்களையே குழப்பியும் விடும். அப்போ மறைமுக கர்மா என்னன்னா, மிதுனத்திற்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் முக்கிய பாடம், எல்லா கதவுகளையும் திறக்க முயற்சி செய்யாதே, உனக்கான கதவை நீ தேர்ந்தெடுக்க முயற்சி செய். ஒரு நேரத்தில் பல எண்ணங்கள், பல திட்டங்கள், பல ஆசைகள், பல தொடர்புகள். ஆனால் முழுமையாக முடிவெடுப்பது சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம். விதி மீண்டும் மீண்டும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தேர்வு செய் என்று கற்றுக் கொடுப்பது போலதான் இருக்கும். சாபம் போல தோன்றும் சோதனை. ஞாபகம் வச்சுக்கோ, சாபம் போல் தோன்றும் சோதனை. ஸோ இதுதான் உண்மை. மறைந்த உண்மை அப்படின்னு சொல்லும்போது பண சம்பாத்தியத்துல முக்கியமான சில விஷயத்துல கரெக்டா இருந்துக்கணும். பாதி உண்மையை மட்டும் சொல்பவர் மிதுன ராசிக்காரர்கள். முழு உண்மையை அவன் வாயிலிருந்து வரவே வைக்க முடியாது. பாதி உண்மையை சொல்லுவான், பாதி போய் சொல்லுவான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்த எப்படிலாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இதுல உண்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டீங்க. அதுபோல உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது, எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கும் பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எடுக்கிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகு மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம், உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு. அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, சும்மா கிடையாது. அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை பாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள்.
மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்கள் கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கேன். 100%, 200% நான் உங்கள் கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, இரட்டை தன்மை உள்ளது. உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? ஸோ இது மிக முக்கியமானது. ஒரே மனதுக்குள் 2 திசைகளில் ஓடும் எண்ணங்கள் இருக்கின்றன. வெளியில் சிரிப்பு, உள்ளே 1000 கேள்விகள். அதுதான் உண்மை. வெளியில சிரிப்பு, சந்தோஷம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உள்ளே 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதே அறிவு சில நேரங்களில் இவர்களையே குழப்பியும் விடும். அப்போ மறைமுக கர்மா என்னன்னா, மிதுனத்திற்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் முக்கிய பாடம், எல்லா கதவுகளையும் திறக்க முயற்சி செய்யாதே, உனக்கான கதவை நீ தேர்ந்தெடுக்க முயற்சி செய். நான் இந்த வழியில தான் போகணும் அப்படிங்கிறத நீ தேர்ந்தெடு. எல்லாமே நீ போய் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சி எல்லாத்துக்குமே நீ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொன்னால் உன்னால் கண்டிப்பாக தலையெடுக்க முடியாது. ஏற்கனவே பல பிரச்சனைகளில் பல போராட்டங்களில் நீ சார்ந்து இருக்க. இன்னைக்கும் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது ஒரு சாபம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் உயிர் விடும் பொழுது சாபமிட்டு உயிர் இழந்திருக்கு. அது உன் குடும்பத்துல கூட இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜீவராசியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அது உயிர் விடும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால இன்னைக்கும் பார்த்தேன்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் மிக குறையாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது திருமண வாழ்க்கை மட்டுமே. வேலையில கூட சம்பாரிச்சிருவான், பிச்சை எடுத்து கூட ஏதோ நான் ஒரு வேலை சாப்பாட்டை யாசகம் கேட்டாவது ஏதோ ஒன்று பண்ணிப்பான். ஆனால் வாழ்க்கையில வெறுத்து போய் வேண்டாம் நான் சூசைட் பண்ணிக்கலாமா அன்ற எண்ணம் வரைக்கும் போயிடும். இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு அதுதான் அதிகமாக இருக்குது. இந்த வாடுற வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேணுமான்னு உனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, இந்த உலகத்தில் நான் தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்களே செத்து போனால் சொர்க்கம் நரகம், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் தான் இங்கேயே அனுபவிச்சுட்டு போகிறானே, எல்லா நரக வேதனையும் தான் இங்கேயே அனுபவிச்சுட்டு போகிறானே. அதுக்கப்புறம் இன்னும் என்ன அவனுக்கு சொர்க்கம் நரகம்லாம் வேண்டி கிடக்க அவனுக்கு? சொல்லுங்கள். அவன் தான் எல்லா நல்லதுக்கு சொல்றாங்கல்ல, என்னடா இது நரக வாழ்க்கையா இருக்கு கேள்விப்படுறோம்ல, உயிர் போனா கூட பொட்டுன்னு போயிடணும், இழுத்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. எல்லா நரக வேதனையும் இங்கே அனுபவிச்சார்கள்ல. ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு போய் பாருங்க, ஒவ்வொரு ஐசியு வாசல்ல நின்று பாருங்க, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு போராடுறாங்க, எந்த அளவுக்கு நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று. ரொம்ப கஷ்டம். மூக்குல, வாயில, தொண்டையில அவங்க போட்டு அப்படியே சிவசிவா பெரிய இதெல்லாம். அதற்கு தான் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். சில பேருக்கு தனக்கு கஷ்டம் வந்தால் தான் கோயிலுக்கு போவான், இல்லைன்னா சாமியாவது பூதமாவதுன்னு போவான். இப்படியே சொல்லிட்டு போவான், நான்லாம் கும்பிட மாட்டேன். போ என்ன நீ சாமி கும்பிட்டான்னா கும்பிடாட்டான்னா நீ போ, விருப்பம் அதெல்லாம். ஆனால் உனக்கான அடி விடும்போது நீ ஓடு வைப்பாரு. அப்போ 1000 படியாக இருந்தாலும் ஏறி ஓடு வைப்பாரு. அங்கே இருக்கும் தெய்வம். அது வரைக்கும் நீ ஆடுற ஆட்டம்லாம் பார்த்துன்னு தான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் மிதுன ராசி மறைக்கப்பட்ட உண்மை நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம். ஒரு நேரத்தில் பல எண்ணங்கள், பல திட்டங்கள், பல ஆசைகள், பல தொடர்புகள். ஆனால் முழுமையாக முடிவெடுப்பது சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம். விதி மீண்டும் மீண்டும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தேர்வு செய் என்று கற்றுக் கொடுப்பது போலதான் இருக்கும். சாபம் போல தோன்றும் சோதனை. ஞாபகம் வச்சுக்கோ, சாபம் போல் தோன்றும் சோதனை. ஸோ இதுதான் உண்மையானது. அதே போல மிதுன ராசிக்குள்ள ஒரு ஆணை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். மிதுன ராசியில் இருக்கிறவனை புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். நீ மிதுன ராசிக்காரன் ஒரு ஆணை நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கனா அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். காலையில் ஒரு குணமா இருப்பான், மத்தியானம் ஒரு குணமா இருப்பான், பொழுது விடிஞ்சா ஒன்னா இருப்பான். அவங்ககிட்ட நீ என்ன பேசினாலுமே அவன் அப்படியே தஞ்சாவூர் தலையாட்டி போகும்போது மாதிரி தான் ஏன்வான். ஐயோப்பா இதுக்கு செவுத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் உனக்கு. என்ன பண்றது, நம்மளுடைய ஜாதக கர்மா, மறைக்கப்பட்ட கர்மா. இவனோட தான் வாழணும்னா வாழ்ந்துதான் ஆகணும். அதே போல அவர் பேசுவார், சிரிப்பார் என்று எல்லாரோடும் பழகுவார். ஆனால் மனதில் இருக்கும் உண்மையான கவலை எல்லோரிடம் பகிர மாட்டார். மிதுன ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் சில பேர் ஓப்பன் மைண்டடாலாம் இருப்பாங்க. மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தால் சொல்லக்கூடியவர்கள் இருக்கும். அது மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க. மிதுன ராசியில் இப்போ பெண்கள் கூட சூழ்நிலை மற்றவர்கள் கவனிக்காத சில விஷயத்தை கூட கண்டுபிடித்து விடலாம். பெண்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சில விஷயத்தை.
குடும்ப வாழ்க்கையிலும் இப்படிதான். ரொம்ப சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்க வேண்டும். மறைந்த உண்மை அப்படின்னு சொல்லும்போது பண சம்பாத்தியத்துல முக்கியமான சில விஷயத்துல கரெக்டா இருந்துக்கணும். பாதி உண்மையை மட்டும் சொல்பவர் மிதுன ராசிக்காரர்கள். முழு உண்மையை அவன் வாயிலிருந்து வரவே வைக்க முடியாது. பாதி உண்மையை சொல்லுவான், பாதி போய் சொல்லுவான். முடிவுக்கு அடைத்து செல்லக்கூடும். உங்கள் ரகசியத்தை அறிந்து கொள்ள பயப்படும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா சோதனை எப்போதும் குறையும். ராசியை மட்டும் வைத்து நம்மளுடைய சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகம்ங்கிறது ஒன்று இருக்கு. அதனால நீங்க அதை முழுமையாக ஒரு தடவை பார்த்து கொள்ள வேண்டும். மிதுனத்தை விடுவது எதிரியின் திட்டம் அல்ல. ஒரே நேரத்தில் 1000 எண்ணங்களை நம்பி எந்த ஒன்றை முழுமையாக தேர்வு செய்யாமல் இருப்பது தான். உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வருவார்கள். சிலர் உங்களுக்கு அறிவை தருவார்கள், சிலர் அனுபவத்தை தருவார்கள், சிலர் காயத்தை தருவார்கள். மிதுனத்தை வெல்லும், மிதுனத்தின் விதி வெல்லும் மிகப்பெரிய உண்மை, உன் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணமும் உன் பாதை அல்ல. சில எண்ணங்கள் வெறும் சோதனை. சரியானதை தேர்ந்தெடுத்து நாளில் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வேகம் தொடங்கும். எப்போ உனக்கு உண்மையான வேகம் தொடங்கும்னு உன்னுடைய சுய ராசி ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த கட்டத்துல இருக்கு, இந்த ராசியில மறைக்கப்பட்ட உண்மை என்ன, அதுக்கான சில விஷயத்த நீ கரெக்டான விஷயத்துல ஒரு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மிதுன ராசியை பாருங்க நல்ல சூழ்நிலையில நல்லா வருவாங்க. ஸோ அது வரைக்கும் சில இந்த மாதிரியான சில விஷயங்கள், இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கண்டிப்பா என்னால் இயன்றவரை தெய்வ ஆசீர்வாதத்துடன் நீங்க அமோகமா இருக்கிறதுக்கு, எண்ணம் போல் வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுயஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி என்னைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.